அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பொதுவாக இந்த 2024 மேக்சிமம் நிறைய பேருக்கு நெகட்டிவாக இருந்திருக்கும். பல காரியங்களில் குழப்பங்கள் இருந்திருக்கும், காரியங்கள் போஸ்ட்பாண்ட் ஆகியிருந்திருக்கும். இங்கேருந்து வெளிநாடு போனோம்னா தடையாக இருந்திருக்கும், வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இங்கே இந்தியா வரணும் தடையாக இருக்கும், இல்லை இந்தியா வந்துடலாமா, வேலையை விட்டுடலாமா, வேலை மாற்றலாமா, மாதிரி வேலை சம்மந்தமாக இருக்கும். திருமண சம்மந்தமாக எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், நடக்க மாட்டேங்குது. திருமண சம்மந்தமான முயற்சிகள் தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு இடங்கள் விற்கலாம் வாங்கலாம்னா இது மாதிரி தடைகள் நிறையா இருக்கக்கூடிய வருஷமாக இந்த 2024 இருந்தது. நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீங்கள் வேறு மாதிரி நம்ம பார்ப்போமே. வேறு மாதிரி பார்த்தோன்னா 2024 அப்படிங்கிறது நியூமராலஜி எப்படி பார்த்தீங்கன்னா 4 4 8 8ன்றது சனி பகவானுக்குள்ளது. ஸோ இந்த வருஷம் எல்லாருக்கும் வம்பு வழக்குகள் தடைகள் பிரச்சனைகள் அப்படின்றது இந்த வருஷம் இருந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் தமிழ் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது குரோதி வருஷம். குரோதம் அப்படின்னாலே எதிர்ப்பு அப்படின்னு வருது. எதிர்ப்பு, பழிவாங்கிற உணர்ச்சி, இதெல்லாம் நமக்கு குரோதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த குரோதி வருஷம் ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ சித்திரை மாதம் ஏப்ரலோட தமிழ் வருஷம் முடியாது. அதே மாதிரி ஆங்கில வருஷம் பார்த்திங்கன்னா 2024 இருந்தது. ஸோ அது இந்த டிசம்பரோட முடியாது. எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டுக்குமே நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் தான் வருது. அதனால் இந்த வருஷம் மேக்சிமம் பல பேருக்கு காரிய தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும். அதனாலையும் ஏன்னா அந்த கிரகத்தினுடைய சூழ்நிலைகள்லாம் மாறுது. எல்லாமே சேர்ந்து மாறும்போது ராகுகேதுக்குள்ள பலன்கள், குருவுக்குள்ள பலன்கள், சனிபானுக்குள்ள பலன்கள் எல்லாமே மாறப்போகிறது. ஸோ மாற்றம் நமக்கு கிடைக்கக்கூடிய வருஷமாக 2025 இருக்க போகிறது. இது புதன்கிழமை அன்னைக்கு நம்ம தொடங்குறது. அதனால் இந்த வருஷ மாற்றங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக நல்லாயிருக்கும். இந்த வருஷ மாற்றங்கள் நல்லாயிருக்கும். 2025 அப்படின்றது 2 4 5 4 9 2025 அப்படிங்கிறது ஒரு டோட்டல் 9 வருது. ஸோ இது நல்ல விஷயமா இருக்கும். இந்த வருஷம் பல விஷயங்களை ஏற்றம் தரும். சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த சிம்மராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 5வது வீடாக இருக்குது. இந்த சிம்மராசிக்கு அதிபதி சூரியன். சிம்மராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரமா இருக்கு. சிம்மராசியை பொறுத்தவரை இப்போ இந்த காலகட்டத்தில் அவங்க எதுலையும் அவசரப்படுறவங்க. ஆனால் இப்போ நடக்கிறத அவங்களுக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனைகள். பல பேருக்கு வேலை கிடைக்கல, ஒரு சிலர் வேலை விட்டாங்க, வேலை கிடைக்கல. ஒரு சில பேருக்கு வேலையிலேருந்து வெளில வந்துட்டோம், வேற வேலை பார்த்துக்கலாம் வந்துட்டோம், அது நடக்கலை. இல்லை தொழில் வியாபாரம் பண்ணலான்னு நினைக்கிறோம், அது நடக்கலை. ஒரு வேலை சம்பந்தமான பிரச்சனைகள், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட அதில் பல பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கு. அதே மாதிரி திருமணம் தொடர்பான விஷயங்கள்ல எப்போவுமே சிம்மராசிக்கு திருமணம் தொடர்பான விஷயங்கள் லேட் ஆகும். அதுவும் இப்போ அதீதமாக லேட் ஆகும். இதெல்லாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய காரணமாக இருக்குது. இது கடந்த 2 வருஷமாகவே அவங்களுக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. வேலையில் உயர்வு கிடைக்கல, இல்லை வேலை இவங்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கல, இவங்களுக்கு பல முயற்சிகள் பண்ணி பார்த்தாலும் அதுக்கு இவங்களுக்கான டைம் வரல, இல்லை வேலை பார்த்துட்டு இருந்தால் அந்த வேலை பார்க்குற இடத்துல ஒரே ப்ரெஷரு, வேலையை விட்டுடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ப்ரெஷரு. அதே மாதிரி இவங்க புதுசாக வியாபாரம் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி வேலையை விட்டுட்டு வந்தால் வியாபாரமும் தொடங்க முடியல, வேலையும் பார்க்க முடியல. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவங்க ரொம்ப சிக்கலில் இருப்பாங்க. கண்டகச்சனி வேறு, அவங்களுக்கு உடல்நிலையில் வேறு வயிறு சம்மந்தப்பட்ட இடங்களில் பிரச்சனைகள், உடம்பு சரியில்லாமல் அது மாதிரி பிரச்சனைகள், காரியங்களை தள்ளி போடுறது, ஒரே மனசுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஏதான ஒரு கவலை இருக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் கண்டகச்சனியால் ஏற்பட்டது. இப்போ வேற சனி பயிற்சியாகி அஷ்டமத்து சனியாக வரப்போகிறது. ஸோ இதனால் எந்த விதமான பிரச்சனைகள் அப்படின்றது பார்க்க போகிறோம். பொதுவாக நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, சிம்மராசி சூரியனுக்கு சனி ஓகே சமம், ஆனால் சனிக்கு சூரியன் பகை. அதனால் பொதுவாக சனி சம்மந்தப்படும் போதெல்லாம் அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும். சிம்மராசி அமர் இப்போன்னு இல்லை, இதுக்கு முன்னால் 6வது வீட்டில் இருந்ததுலேருந்து 7வது வீட்டில் இப்போ இருக்குது, அடுத்து 8வது வீட்டில். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 2 5 2 7 வருஷங்கள் 6 7 வருஷங்களாக இவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். இப்போ 6 7 வருஷங்கள் 5 வருஷம் 4 வருஷம் முடிஞ்சிருக்கும். 4 வருஷம் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பலன்கள் நடந்தாலும், நடுவில் ஒரு வருஷம் 6 மாதம் அப்படி நல்ல பலன்கள் நடந்தாலும், பெரும்பாலும் கடந்த ஒரு 3 4 வருஷமாகவே அவங்களுக்கு பிரச்சனைகள் தான். அதெல்லாம் என்ன இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த 2024 உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலான வருஷமாக தான் இருந்தது. அதுவும் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப சிக்கலாக இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம்.
முதல்ல வந்து உங்களுக்கு இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது நல்லா தான் இருக்குது. ஏன்னா சனி பகவான் வக்ரமாக இருந்தார், அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதனால் அது வந்து இந்த வருஷம் ஆரம்பத்தில் 7ல் சனி பகவான் இருக்கார். 7ல் இருக்கக்கூடிய கண்டகச்சனியுடைய காலகம் நடந்துட்டுருக்கு. முதல்ல வந்து பிப்ரவரி மாதம் இவங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருந்த குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஸோ அதனால் வந்து தொழில் சம்பந்தமான விஷயங்கள், மாற்றங்கள், வேலையை வந்து மாறுறது, இதுக்கு வந்து உண்டான சூப்பரான காலமாக இருக்குது. அது மாதிரி மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி அஷ்டமத்து சனியாக வந்துடுது. இன்னும் வந்து பெஸ்ட்டு. அஷ்டமத்து சனியில் என்ன நடக்கும்னா உத்தியோக மாற்றம், இடமாற்றம் நிச்சயமாக நடக்கும். ஸோ இது வரைக்கும் உத்தியோகத்துக்கு நீங்கள் மாறணும்னு நினச்சிட்டு மாற முடியாமல் இருந்ததெல்லாம் இப்போ நடக்க போகிறது. மார்ச்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கும். பிப்ரவரிக்கே ஓரளவு சரியாயிடும். மார்ச்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும் இந்த காலகட்டங்களில். இதே காலகட்டங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களே உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். பொதுவாக வந்து சனி வந்து என்ன பண்ணுவார்னா, சனி சம்மந்தப்படாமல், சனி பகவான் வந்து சனி திசையோ, சனி புக்தியோ, சனி அந்தரமோ, இல்லை 7.5 சனியோ, அஷ்டமத்து சனியோ, இல்லை அர்த்தாஷ்டம சனியோ, இல்லை கண்டக சனியோ, இது மாதிரி ஏதானு ஒரு சம்பந்தம் இல்லாமல் யாருக்கும் திருமணம் நடக்காது, யாருக்கும் வந்து வேலை கிடைக்காது, இது வந்து குழந்தை பிறக்காது. இது 3 வந்து ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு முக்கியமானது. இது 3ஐயும் அருளக்கூடியவர் தான் சனி பகவான். ஸோ அந்த சனி பகவான் வந்து அஷ்டம சனியில் கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். பல பேருக்கு நடந்திருக்கு. இப்போ நான் சொன்னது வேணால் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% செக் பண்ணலாம். அந்த செக் பண்ணிங்கன்னா அந்த கல்யாணம் பண்ணுறதுல பெண்ணுக்கோ பையனுக்கோ யாருன்னு ஒருத்தருக்கும் வந்து இது மாதிரி சனி ஏதான ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்கும். சம்மந்தப்பட்டிருந்தால் தான் உங்களுக்கு மேரேஜ் நடக்கும். ஸோ பொதுவாக வந்து சனி சம்மந்தப்பட்டால் இதெல்லாம் நடக்கும். அதனால் அஷ்டம சனியில் பார்த்தீங்கன்னா வேலை முதல்ல வந்து வேலை உங்களுக்கு கரெக்ட் ஆகும். அதே மாதிரி திருமணத்துக்கு வந்து உங்களுக்கு நல்ல காலமாக இருக்குது. அது வந்து திருமணம் நடக்கிறது அப்படின்னா கிட்டத்தட்ட மார்ச் இது மாதிரி இதில் செட் ஆகி அவங்களுக்கு மே மாதம் ஆகல திருமணம் நடக்கிறது வாய்ப்பு. ஏன்னா லாபஸ்தானத்துக்கு வராங்க. உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வந்து குரு பகவான் வராரு. லாபஸ்தானத்துக்கு வர்றது மட்டும் கிடையாது, அவருடைய பார்வை வந்து உங்களுடைய 7வது வீட்டுக்கு விழறது, களத்திரஸ்தானத்துக்கு விழறது. ஸோ அதனால் வந்து பல பேருக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். 5ஆம் மாதத்துக்கு மேலே திருமண வாய்ப்புகள் நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி வியாபாரம், தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது. மேக்கு மேலே மே மாதம் வரைக்கும், அது மே மாதம் வரைக்கும் லாபம் கிடைக்காதுன்னா கிடைக்கும். தொழிலில் வந்து முதல்ல நீங்கள் விரிவாக்கம், தொழில் சம்மந்தமான விஷயங்கள், பிரச்சனைகளை முதல்ல தீர்க்கணும் இல்லையா? அந்த தீர்க்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்லாம் மார்ச்லேருந்து மே வரைக்கும் நடக்கும். ரொம்ப காலம் இல்லை, மார்ச், ஏப்ரல், மே, நடுவில் ஒரு மாதம் தான். மே மாதம் குரு பயிற்சி ஆகுது. குரு பயிற்சி ஆன உடனே உங்களுக்கு நல்ல லாபங்கள்லாம் கிடைக்கும், நல்ல உயர்வுகள் கிடைக்கும். பிஸ்னஸ் ரீதியாக விரிவாக்கங்கள் நடத்தலாம், எல்லா வகையிலையும் உயர்வாக இருக்கும். இந்த இதில் உள்ள மாணவர்களுக்கும் நல்ல காலங்கள்லாம் தான் இருக்குது. ஆனால் அந்த கொஞ்சம் உடல்நிலையெல்லாம் பார்த்துக்கணும். இப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு மெயினான பிரச்சனை இந்த வருஷம் வந்து உடல்நிலை கோளாறுகள் வரலாம். அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும். மாணவர்களுக்கு வந்து ஞாபகம் மறதி வரலாம். நீங்கள் வந்து போகிற இடங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். நீங்கள் வந்து மாணவர்களுக்கு ஆனால் சீட்லாம் கிடைக்கும்னா கிடைக்கும். 5ஆம் மாதம்லாம் நல்லா தான் இருக்குது, சீட்டு கிடைக்கும். எப்படி இருந்தாலும் மாணவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான காலம் தான் சொல்லணும். நீங்கள் யார்கிட்ட பழகினாலும் அவங்கள்ட்ட வந்து ஜாக்கிரதையாக பழகுங்க. மாணவர்களுக்கு இதை சொல்கிறோம். வீட்டில் இருக்க குடும்ப பெண்களுக்கும் உடல்நிலை கோளாறுகள் கண்டிப்பாக வரலாம். இது வரைக்கும் நல்லா இருந்திருக்கும், இப்போ வந்து உடல்நிலை கோளாறு வீட்டில் யாருன்னு ஒருத்தருக்கு வந்திருக்கும், அது மாதிரி இருந்திருக்கும். இப்போ வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் உடல்நிலை கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து பாதி நல்லாவும் பாதி வந்து கொஞ்சம் கஷ்டமாகவும் தான் இருக்குது. இப்போ அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால நம்ம இந்த பலனை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து பொதுவாக சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் வந்து மிக நல்ல பலன்கள் ஏற்படும். ஆனால் 2024 கம்பேர் பண்ணும்போது 2025 நல்லாவே இருக்கும். அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நல்லா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.